பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிரடியா உயர்ந்திருக்கு. சர்வதேச சந்தையில நிலவர கச்சா எண்ணெய் விலை மாற்றத்தால நம்ம பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு தினமும் சுமார் 1380 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுதாம். இந்த இழப்பை சமாளிக்கத்தான் இப்போ மத்திய அரசு விலைய படிப்படியா உயர்த்திட்டு வராங்க. இந்த திடீர் விலையேற்றத்துக்கு பின்னால ஒரு உலகளாவிய காரணமே இருக்கு. கடந்த பிப்ரவரி இறுதியில அமெரிக்கா ஈரான் இடையே போர் தொடங்கி முக்கிய கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடமான ஹார்முஸ் நீரிணைய ஈரான் முடக்கியது. இதனால இந்தியா கூடுதல் விலை கொடுத்து ரஷ்யா, வெனிசுலா நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடந்த 2 வாரங்கள்ல மட்டும் இப்போ 4வது முறையா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. ஒட்டுமொத்தமா லிட்டருக்கு சுமார் 7 ரூபாய் 50 காசுகள் வரைக்கும் விலை ஏறியிருக்கு. சென்னையில இன்றைய புதிய விலை நிலவரப்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 46 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 107 ரூபாய் 77 காசுக்கு விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 57 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 99 ரூபாய் 55 காசுக்கு விற்பனையாகிட்டு வருது. எண்ணெய் நிறுவனங்களோட ஒட்டுமொத்த இழப்பை சரி கட்டணும்னா பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 25 ரூபாய் வரைக்கும் கூட உயர்த்த வேண்டி இருக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இந்த சூழல்ல மக்கள் எல்லாரும் எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்தணும், சாத்தியமானவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை தேர்ந்தெடுக்கணும்னு பிரதமர் மோடி கேட்டிருக்காரு. இருந்தாலும் இப்போ அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சு போர் முடிகிற அறிகுறிகள் தெரிகிறதால சீக்கிரமே விலை குறையும்னு எதிர்பார்க்கப்படுது.